Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து random file access in C programming. ஓகே, நம்ம C லாங்குவேஜில் வந்து எப்படி ஃபைலில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம சீக்வன்ஸில் அக்சஸ் பார்த்துருப்போம். ஃபைல் எப்படி சீக்வன்ஸில் அக்சஸ் பண்ணலான்னு பார்த்துருப்போம். ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னா ஒரு ஃபைல் கண்டென்ட்டை வந்து நீங்கள் எந்த பொசிஷன்லாம் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ சீக்வன்சஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ரீட் பண்ண முடியும். ரேண்டம் ஆக்சஸ் வந்து நம்ம எந்த பொசிஷனாலும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிஃப்த் செமஸ்டர் உள்ள டாபிக் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைலும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் யூசிங் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல் ஒன்று பண்ண போகிறோம். கமாண்ட் லைன் ஆரிவன்ஸ் அதோட நமக்கு வந்து செகண்ட் செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டம் ஆக்சஸில் டேட்டா கேன் பி ரீட் அண்ட் மாடிஃபைட் ரேண்டம்லி. நம்ம எங்கே இருந்தாலும் ரீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீக்வன்ஸில் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100th ரெக்கார்டு ரீட் பண்ணோம்னா நம்ம 99 ரெக்கார்டை மூவ் பண்ணிவிட்டு 100th ரெக்கார்டு நம்ம ரீட் பண்ண முடியும். இங்கேருந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து லாஸ்ட் ரெக்கார்டு ரீட் பண்ணணும் அப்படின்னா 100th ரெக்கார்டு ரீட் பண்ணால் டேரெக்டாக நம்ம 100th ரெக்கார்டு போய்ட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிக்கலாம். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதை கம்பேர் பண்ணும்போது லெஸ் டைம் தான் இருக்குது. சீக்வன்ஸ் ஆக்சஸ் ஃபைலில் கம்பேர் பண்ணும்போது லெஸ் டைம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து ஒரு 100 ரெக்கார்டு 99 ரெக்கார்டு முடிச்சதுக்கப்புறம் தான் 100th ரெக்கார்டு போக முடியும். ஓகே, இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 100th ரெக்கார்டு போயிடலாம். அப்போ 99 நம்ம ரீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இங்கே ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அதான் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைலோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இதுக்கு வந்து மெயினாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து fseek அப்படிங்காங்க, ftellம்பாங்க, நெக்ஸ்ட்டு rewind. இந்த 3 ஃபங்க்ஷன் தான். fseekனா மீனிங் என்ன அப்படின்னா ஃபைல் சீக்கிங். ஃபைல் சீக்கிங்னா எந்த பொசிஷன் நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ftellனா மீனிங் என்னென்னா ஃபைல் வந்து இப்போ ஃபைல் பாயிண்டர் வந்து கரஸ்பாண்டிங்காக எந்த பொசிஷனில் நிற்கிது அதை சொல்கிறது. ரீவைண்ட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் டேப் ரெக்கார்ட்லாம் பார்த்துருப்பீங்க. டேப் ரெக்கார்டெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரீவைண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் டேப் ரெக்கார்டில் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ரீவைண்ட் பண்ணுவோமா. ஸோ அந்த ஆப்ஷன் ரீவைண்ட்னு கொடுத்தாச்சுன்னா மீனிங் என்னென்னா ஃபைல் பாயிண்டர் எங்கே இருந்தாலும் டேரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஃபைலோட ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போய் நின்றுடும். ஓகே, ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு fseek பார்க்க போகிறோம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சீக்கிங் த பாயிண்டர் பொசிஷன் த ஃபைல் அட் த ஸ்பெசிஃபைட் பைட். இப்போ மீனிங் என்னென்னா fseek என்ன பண்ணால் ஃபைல் வந்து ஃபைல் பாயிண்டர் இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது தான் fseek. ஓகே, நெக்ஸ்ட் fseekல வந்து நீங்கள் இப்போ இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பொசிஷன் நீங்கள் எங்கெல்லாம் மூவ் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுறது தான் fseek. fseekக்கு வந்து மெயினாக ஒரு 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஃபைல் பாயிண்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் பாயிண்டர் பொசிஷன். இந்த 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். இல்லை ஃபஸ்ட் ஒன் ஃபைல் பாயிண்டர் அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபைல் பாயிண்டரோட பொசிஷன் என்ன, ஃபைல் பாயிண்டர் நம்ம ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணோம், அந்த வேரியபிள் மாதிரி கொடுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் இல்லை நெகட்டிவ் நம்பர் அப்படிம்பாங்க. பாசிட்டிவ் நம்பர்னால் மீனிங் என்னென்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகும். நெகட்டிவ் நம்பர்னால் அது ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபைலில் வந்து ஒரு லைன் இருக்குது. லைனில் டோட்டலாக ஒரு 100 கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 கேரக்டர் இருக்கும்போது இப்போ வந்து கரஸ்பாண்டிங் வந்து ஃபைல் வந்து 50th பொசிஷனில் இருக்குது. 50லேருந்து நான் +10 போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கானது 60 போகும். -10 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக 50லேருந்து 40 வரும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஆட்டோமேட்டிக்கான நம்பர் கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர் கொடுக்கும்போது அது கூட நம்ம என்ன செய்யணும், எல்லுங்கிற லெட்டர் நம்ம சேர்த்து கொடுக்கணும். இந்த எல்லுங்கிற ஆட்டோமேட்டிக்காக லாங் இன்டீஜர் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, தேர்ட் வந்து பாயிண்டர் பொசிஷன். இந்த பாயிண்டர் பொசிஷனுங்கிறது என்னென்னா இதுக்கு ஒரு 3 வேல்யூ கொடுக்கலாம். ஒன்று 0 ஆர் 1 இல்லை 2 கொடுக்கலாம். 0னா மீனிங் என்ன, பிகினிங் ஆஃப் த ஃபைல் அப்படிம்பாங்க. 1னா கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃபைல் பாயிண்டர். 2ங்கிறது எண்ட் ஆஃப் த ஃபைல். ஓகே, நீங்கள் வந்து 0னா பிகினிங் ஆஃப் த ஃபைல்லேருந்து மூவ் பண்ண போகிறீங்களா, இல்லை இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ கர்சர் வந்து இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொசிஷன் மூவ் பண்ணுறது அந்த வேல்யூ 1 கொடுக்கணும். இல்லை எண்ட் ஆஃப் த ஃபைல்லேருந்து மூவ் பண்ணுறதா 2 கொடுக்கணும். அப்போ கடைசி வேல்யூ வந்து either 0 ஆர் 1 ஆர் 2 தான் கொடுக்கணும். 0னா பிகினிங், 2னா எண்டு, 1னா கரண்ட் பொசிஷன் வாங்கி வச்சுக்கோ. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் என்னென்னு பாருங்கள். நான் fseekன்னு கொடுத்துருக்கேன். fseek வந்து p,10l,0ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் பாயிண்டர் p. ஓகே, நான் 10l பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன். கடைசி நம்பர் 0 கொடுத்துருக்கேன். அப்போ 0ங்கிறது பிகினிங் ஆஃப் த ஃபைல். அப்போ பிகினிங் ஆஃப் த ஃபைல்லேருந்து 10 bytes பொசிஷன் மூவ் ஆகுது. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். fseek ஃபைல் பாயிண்டர் 5l,1ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 1 கொடுத்தாச்சுன்னா மீனிங் என்னென்னா கர்சர் வந்து கரண்ட்டாக ஏதோ ஒரு பொசிஷனை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுலேருந்து 5 bytes அது 5 பொசிஷன் மூவ் பண்ணிவிட்டு பாயிண்ட் பண்ணுறது 5l அப்படின்னு கொடுக்குறோம். அதே fseekல வந்து p-5l1 கொடுத்த மீனிங் என்னது, ஸோ இங்கேயும் கரண்ட் பொசிஷனுக்கு அப்புறம் மைனஸ் கொடுத்துருக்கேன். அப்போ மைனஸ் கொடுத்தாச்சுன்னா பேக்வேர்ட் டைரெக்ஷன், அங்கேருந்து ஒரு 5 பொசிஷன் பேக்வேர்டு வரணும். ஓகே, மைண்டில் வச்சுக்கோ. மைனஸ் கொடுத்தா பேக்வேர்ட் டைரெக்ஷன், ப்ளஸில் கொடுத்தோன்னா அது ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகணும். 0ங்கிறது ஆட்டோமேட்டிக் மீனிங் என்ன சொல்லியிருக்கேன், பிகினிங் ஆஃப் த ஃபைல். 1ங்கிறது கரண்ட் பொசிஷன் வந்து மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ftellனா மீனிங் என்ன அப்படின்னா இப்போ கரஸ்பாண்டிங்காக ஃபைல் பாயிண்டர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்க சொல்கிறதா. இதை திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் த கரண்ட் பாயிண்டர் பொசிஷன் இன் த ஃபைல். ஓகே, த வேல்யூ கவுண்ட் இஸ் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஃபைல். வேல்யூ வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த ஃபைலுங்கிறது ஃபஸ்ட்டு கேரக்டர் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம கவுண்டிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ftell ஃபைல் பாயிண்டர். அப்போ அந்த ஃபைல் பாயிண்டர் கூட கரஸ்பாண்டிங்காக ஃபைல் பாயிண்டர் எந்த பொசிஷனில் இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணும். இது கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே,
நெக்ஸ்ட் ரீவைண்டுக்கு நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், நம்ம ஃபைல் பாயிண்டர் வந்து எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த ஃபைல் இருந்தாலும் சரி, இல்லை மிடில் ஆஃப் த ஃபைல் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ரீவைண்டுன்னு கொடுத்தாச்சு அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபைல் பாயிண்டர் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த ஃபைலுக்கு நமக்கு வந்துடும். ஓகே, அதான் ரீவைண்டோட ஃபஸ்ட் பாயிண்ட். ரீவைண்ட் FPTRனு ஆட்டோமேட்டிக்கானது பிகினிங் ஆஃப் த ஃபைலுக்கு வந்து கொண்டு வச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் பாருங்கள். ப்ரோக்ராம் ஃபார் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல். இதுக்கு நான் ஒரு ஃபைலில் ஃபஸ்ட் நான் காமிக்கிறேன். என்னோட ஃபைல் நேம் வந்து ரேண்டம் ஆக்சஸ்னா RACCன்னு கொடுத்துருக்கேன். .txங்கிற ஃபைல் நேம். இல்லை என்ன கொடுத்துருக்க பாருங்கள், ஹாய் கணேஷ்னு கொடுத்துருக்கேன். ஹாய்க்கு வந்து ஒரு 3 லெட்டர் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் 1 4. கணேஷில் வந்து ஒரு 6 லெட்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக ஒரு லைனில் ஃபஸ்ட் லைனில் 10 கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த லைனு நமக்கு பாருங்கள் 0 to 9 டைம் பண்ணிருங்க. அங்கேயும் வந்து 10 கேரக்டர்ஸ் இருக்குது. ஹலோ ஸ்பேஸ் ராஜான்னு கொடுத்துருங்க, அங்கேயும் 10 கேரக்டர்ஸ் இருக்குது. வெல்கம் டு சேனல் கொடுத்துருங்க, அங்கே ஆட்டோமேட்டிக்கானது வெல்கம் டு வரைக்கும் 10 லெட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ் சேனல் ஒரு 7 18. இப்போ ஆட்டோமேட்டிக்காக 10 + 1 7 11 18 கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு அவுட்கம்ஸ் என்னென்னு முதல் பார்த்துருமே. பாயிண்டர் பொசிஷன், இதை வந்து பாயிண்டர் பொசிஷன் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லைனில் வந்து இருக்குல்ல ஹச், ஃபஸ்ட் லைனில் வந்து 0th பொசிஷனுங்கிறது ஹச். ஃபஸ்ட் லைன் நல்லா மைண்டில் ஃபைல் பாயிண்டர் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இண்டெக்ஸ். 0 இண்டெக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். 0th பொசிஷனில் ஹச்சுங்கிற வேல்யூ இருக்குது. ஓகே, செகண்ட் லைன் எங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கான செகண்ட் பொசிஷன் வந்து 11th பொசிஷன். நீங்கள் ஹாய் கணேஷ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 10 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது 0லேருந்து 9 வரைக்கும் வரும். அப்புறம் ஒரு என்ட்ரு அடிச்சிருக்கோம், அந்த என்ட்ரோட பொசிஷன் வந்து 10th பொசிஷன். அப்போ 0வோட பாயிண்ட் பண்ணுற பொசிஷன் 11th பொசிஷன். 11th பொசிஷன் என்ன இருக்குது, 0ங்கிற வேல்யூ இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் லைன் பார்க்க, தேர்ட் லைனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 22nd லைன், 22nd பொசிஷன். அதுலேருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் ஸ்மால் ஹச் இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4th லைன் வந்து 33rd இருக்குது. அதோட பொசிஷன் என்ன வருது, கேபிட்டல் டபிள்யூன்னு இருக்குது. ஓகே, இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 21 32 பொசிஷன்லாம் நியூ லைன். நமக்கு ஹாய் கணேஷ் முடியுது, அதில் வந்து 10ஓட பொசிஷன், 21ஓட பொசிஷன் செகண்ட் லைனோட என்ட்ரு நியூ லைன், 32ங்கிற தேர்ட் லைனோட நியூ லைன் வந்துருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் பொசிஷன், 27th பொசிஷன், 40 and 43 பொசிஷனில் அங்கெல்லாம் அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் எம்டி ஸ்பேஸ். இது வந்து இந்த ஃபைலோட அவுட்கம் என்னென்னு பார்த்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைலில் வந்து நம்ம வேறு ஒரு பொசிஷனில் மூவ் பண்ணிவிட்டு நம்ம ரீட் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கீழே டோட்டல் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51 கேரக்டர்ஸ் இருக்குது. பட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 வந்து 50 இண்டெக்ஸ் இருக்குது. நீங்கள் டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 51 கேரக்டர்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது 0 to 50. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோ. இப்போ 50th பொசிஷன் என்ன, சேனலில் உள்ள எல். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இதோட ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் பாரு. ப்ரோக்ராம் ஃபார் ரேண்டம் ஆக்சஸ். இந்த ஃபைலையும் அந்த ஃபைலையும் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணுறேன். ஃபைல் ஸ்பேஸ் FPன்னு கொடுத்தாச்சு. இன்ட்டு CP, N. CPன்னு இது கொடுத்துருக்கேன்னா கரண்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு. என்னங்கிற வேல்யூ வந்து நான் எத்தனை பொசிஷன் மூவ் பண்ணலாம்னு வச்சுக்கேன். கேரக்டர் CH வந்து ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணுறதுக்காண்டி CH கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு FP = F open RACC.txt ரீட் ஒன்லி ஓப்பன் பண்ணுறோம். ஃபைல் ஓப்பன் ஆகிட்டுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ஃபைல் ஓப்பன் ஆகலைன்னா என்னது FP = நல்லா வந்துச்சுன்னா ஃபைல் cannot be opened. இப்போ எனக்கு இங்கே ஃபைல் இருக்குது. ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் கண்டென்ட் இருக்குது. ஓகே, நம்ம நார்மலாக எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாயிண்டர் பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு அந்த ஹச்சில் காமிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரைட் லைன். அது மீனிங் என்னென்னா ஃபஸ்ட்டு பொசிஷனை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் ஃபைல் பாயிண்டர் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும். ஓகே, அப்போ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் அந்த ஃபைலை பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ நான் இப்போ சப்போஸ் வந்து ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு ப்ராப்ளம் இல்லை, அப்போ எல்ஸ் பிளாக்கில் போகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கரண்ட் பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ftell FPன்னு கொடுக்குறேன். ftell FPன்னு என்ன மீனிங்னா ஃபைல் பாயிண்டர் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது. பை டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் பொசிஷனாக இருக்குது. ஸ்டார்டிங் பொசிஷனோட வேல்யூ இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ வந்து 0. ஓகே, அப்போ 0ங்கிற வேல்யூ CPயில் ஸ்டோர் ஆகும். அப்போ CH = F get C FP. அதில் உள்ள கேரக்டர் ரீட் பண்ணி CHயில் ஸ்டோர் பண்ணுங்கள். CH நம்ம கேரக்டர் வேரியபிள். ஓகே, நான் printfல என்ன பண்ணுறேன், வேல்யூ அட் %d கொடுத்துருக்கேன். எந்த பொசிஷனில் 0th பொசிஷனில். ஓகே, CPயில் வந்து 0th பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குது ஹச்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, அப்போ அவுட்புட்டில் பாருங்கள் வேல்யூ அட் 0th பொசிஷன் வந்து ஹச்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், இப்போ fseek = FP, 7, 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் fseek நமக்கு வந்து சர்ச்சிங் பண்ணுறது. ஃபைல் பாயிண்டர் சொல்லியாச்சு. FP 0ன்னு கொடுத்துருக்கேன். 0 கொடுத்தா பிகினிங் ஆஃப் த ஃபைல். பிகினிங் ஆஃப் த ஃபைல்லேருந்து 7 பொசிஷன் மூவ் பண்ணு அப்படிங்கிறோம். ஓகே, அப்போ நீங்கள் HAN அப்படியே கடைசியில் பாருங்கள். அந்த 7 பொசிஷன் கழிச்சு அந்த 7வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 அந்த 7th பொசிஷனில் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்கானது அதில் உள்ள வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் பாயிண்ட் டெல் FP கொடுக்கும். 7th பொசிஷன் அதில் உள்ள கேரக்டரை கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை பிரிண்ட் பண்ணுறீங்க. வேல்யூ அட் 7 இஸ் E. கரெக்டாக செக் பண்ணி 0 1 2 3 4 5 6 7. ஓகே, 7ல் வந்து ஈங்கிற வேல்யூ இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் fseek of FP, 2, -10 கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வேல்யூ 0 1 2. 0னா பிகினிங் ஆஃப் த ஃபைல், 2னா எண்ட் ஆஃப் த ஃபைல். எண்ட் ஆஃப் த ஃபைல்னா மீனிங் என்னது, சேனல் இருக்கா, சேனலுக்கு அங்கே அடுத்த பொசிஷன். ஓகே, அங்கே இது 10 பொசிஷன் முன்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ 10 பொசிஷன் முன்னாடி வரணும் பாருங்கள். சேனலில் 7 லெட்டர் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் 1 8, அப்புறம் வந்து 2 இருக்கா, அது ஆட்டோமேட்டிக்கான 10. ஓகே, அப்போ அந்த இடத்துல அதில் உள்ள பொசிஷன் என்ன, அந்த பொசிஷனோட வேல்யூ என்ன, அதோட கேரக்டர் என்ன, அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ண அப்படிங்கணும். ஸோ அந்த கேரக்டர் 44th பொசிஷன்லேருந்து 2ங்கிற வேல்யூ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதில் வந்து 10 பொசிஷன் முன்னாடி வருங்க, டீங்கிற வேல்யூ தான் அந்த பொசிஷனில் இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் fseek of fp, -8, 1. இப்போ வந்து கரண்ட்டாக நமக்கு என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கானது இப்போ வந்து 1ல் இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம 44 பொசிஷனில் இருக்குது. 44 பொசிஷன்லேருந்து 8 பொசிஷன் பேக்வேர்டு போங்க. 1 கொடுத்தா கரண்ட் பொசிஷன் பேக்வேர்ட் டைரக்ஷன். அதோட பொசிஷன் வந்து ftell பாயிண்டர் வாங்குகிறோம், get c அந்த பொசிஷனை வாங்குறீங்க, அந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணாமல் என்ன வேல்யூ பாருங்கள், வேல்யூ அட் 37. அப்போ 37ல் போகும்போது பாருங்கள் என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். ஸோ ஈன்னு இருக்குது. ஓகே, வெல்கமில் உள்ள இ. ஸோ ஓகே, அங்கேருந்து ஒரு 8 பொசிஷன் முன்னாடி வரீங்க. அப்போ டீலேருந்து ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஆட்டோமேட்டிக்கான வெல்கம் உள்ள இ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சேம் இமேஜ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரீவைண்ட் ஆஃப் fp நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ரீவைண்ட் ஆஃப் ஃபைல் பாயிண்டர் கொடுத்தாச்சு அப்படின்னா டேரெக்டாக கர்சர் எங்கே போகும், ஸ்டார்டிங் பொசிஷனில் போயிடும். அப்போ அதில் உள்ள ftell get c பார்த்தீங்கன்னா 0th பொசிஷன் என்ன வேல்யூ இருக்குது, h தான் இருக்குது, அந்த h நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணணும் வேண்டாங்க, எனக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா என்டர் த வேல்யூ ஆஃப் n டு ரீட் த லாஸ்ட் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு பிரிண்ட் அப் பண்ணுறோம், எத்தனை கேரக்டர் ரீட் பண்ண போகிறோம் சொல்லி ஸ்கேன் ஆஃபில் n வாங்குறேன். ஓகே, என்னங்கிற கேரக்டர் வாங்கியாச்சு. இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள், என்டர் த வேல்யூ ஆஃப் n வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 10 கேரக்டர்ஸ் நான் ரீட் பண்ண போகிறேன். அப்போ எங்கேருந்து ரீட் பண்ணி fseekல வந்து fp, -n, 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் என்ன, ஃபைல் பாயிண்டர் fp, 2ங்கிறது எண்ட் ஆஃப் த ஃபைல். எண்ட் ஆஃப் த ஃபைல்லேருந்து -10 கொடுத்துருக்கோம். எண்ட் ஆஃப் த ஃபைல்லேருந்து -10 கொடுக்கும்போது மீனிங் என்ன, பேக்கில் உள்ள லாஸ்ட் 10 கேரக்டர்ஸை ரீட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேனலில் ஒரு 7 லெட்டர்ஸ் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் 1 8, 2 1 2 10. ஸோ டோட்டல் 2 சேனல்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ இதில் உள்ள நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா while ch is equal to f get c fp of not equal to end of the file. எண்ட் ஆஃப் த ஃபைல் வர வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணி பிரிண்ட் ஆஃபில் போய் அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ண அப்படிங்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் என்ன இருக்கும், 2 சேனல்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. செக் பண்ணி பாருங்கள், டோட்டலாக 2க்கு வந்து 2, எம்டி ஸ்பேஸ் 1 3, சேனலில் ஒரு 7 லெட்டர்ஸ், டோட்டலாக 10 லெட்டர்ஸ், லாஸ்ட் 10 லெட்டர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இல்லை நல்ல ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, நான் 0 நம்ம லாஸ்ட் ஃபைல் பாயிண்டர் பொசிஷன் 0 1 2 கொடுக்குறீங்களே, அந்த 0 1 2 கொடுக்கும்போது 0ங்கிற பிகினிங் ஆஃப் த ஃபைல். பிகினிங் ஆஃப் த ஃபைல் கொடுக்கும்போது மைனஸ் வேல்யூ கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி வேல்யூ கிடையாது. ஓகே, பிகினிங் ஆஃப் த ஃபைல் கொடுக்கும்போது ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே, அந்த நடுவில் சென்டர் உள்ள வேல்யூ. அதேமாதிரி நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த ஃபைல் கொடுக்கும்போது எண்ட் ஆஃப் த ஃபைல் கொடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எந்த கேரக்டர் இருக்காது, அங்கே வந்து மைனஸ் மட்டும் தான் கொடுக்கணும், ப்ளஸ் கொடுக்க முடியாது. இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் பொசிஷனில் உள்ள வேல்யூ மட்டும் தான் ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம், அப்புறம் ஃபைல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சுது. அப்போ மீனிங் என்னென்னா, இந்த கேஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபைலில் வந்து எந்த டேட்டா வேணாலும் நம்ம ரீட் பண்ணலாம், எந்த பொசிஷனில் தான் ரீட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கூட ரீட் பண்ணலாம், தப்பு வராது. ஓகே, அந்த கோடிங் அப்படியே டைப் பண்ணி பாருங்கள், எரர் வராது. ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSC channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம ஜாவா பண்ணியிருக்கோம், பைத்தான் பண்ணியிருக்கோம், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.